எலெக்ஷன்ல மக்கள் நல கூட்டணி தோத்து போனது முக்கியமான காரணம் விஜயகாந்த முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிச்சதுதான் சொல்லி ரீசெண்டா நம்ம வைகோ அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். இந்த நேரத்துல அது ரிகார்டிங்கா பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்ணிருக்காங்கன்னா வைகோ ஒரு வாங்கியிருக்காங்க. முதல்ல அவரு தாங்க எங்களை கூட்டணியில சேர்றதுக்காக வந்தாரு. இப்ப என்னன்னா அவரே எங்களை விமர்சிக்கிறாரு. அவரு ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வைகோ அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. ஏங்க நான் அவரை விமர்சிக்கவே இல்ல, பேட்டியை முழுசா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு புரியும். முதல்ல மக்கள் நல கூட்டணி சார்பா முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒருத்தர் நாங்க அறிவிக்கவே மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். இந்த நேரத்துலதான் திமுக விஜயகாந்தை உள்ள இழுக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவரு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு எங்க கூட சேர்றதுக்காக வந்தாரு. அந்த நேரத்துலதான் நாங்க அவரை முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிச்சோம். இததான் நான் சொன்னேன், அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பதில் கொடுத்துருக்காரு. மொத்தத்துல மக்கள் நல கூட்டணிக்குள்ள ஒரு பரபரப்பு, ஒரு கலகலப்பு இருக்கிறது உண்மைதான். பிரதமர் அவர்களே, நீங்க வெளிநாடு சுத்திட்டு இருக்கீங்க. நம்ம இந்தியால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்க கண்ணுக்கு தெரியுதா? மோடி அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்காக நான் சேவை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் கேக்குறேன், என்ன சேவை செய்றீங்க சார்? Modi ji has been lying about it, continuously lying about it.